பழைய படத்தில் ஒன்று நாகேஷும் அவங்க ஒய்ஃபும் அவங்களோட உரையாடல் காமெடியாக இருக்கும். எப்படின்னா, அவங்க ஃபோனை எடுத்து உன்கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படிம்பாங்க. நாகேஷ் உடனே ராங் நம்பர் சொல்லிட்டு உடனே வைக்க வேண்டியது தானடி. ஒன்னை யாருடி என்கிட்ட பேச சொன்னது? ராங் நம்பர் சொல்லிட்டு வைக்க வேண்டியது தானே அப்படின்பார். உடனே அவங்க அப்படியே பாவம் தெரியுதுல்ல ராங் நம்பர்னு நீங்கள் வைக்க வேண்டியது தானே அப்படின்னு அவங்க கேட்பாங்க. உடனே இவர் யாரடி சொன்னது? அப்படியே நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு தெரியுது, உங்கள் குரல் ஃபோன்லேயே இனிமையாக இருக்கு, நீங்கள் அவ்வளவு அழகாக இருப்பீங்கன்னு யாரடி சொன்னதுன்னு இவர் கேட்பார். உடனே அவங்க அப்படி நான் சொன்னனே, உனக்கே மனசாட்சி இல்லையா? உன்னை பார்த்து நீ சொல்ல வேண்டியது தானே, அம்மா அழகுக்கும் எனக்கும் ரொம்ப தூரம்மா, அதெல்லாம் ஆசைப்படாதம்மான்னு வச்சிருக்க வேண்டியது தானே. நான் தான் பேசினேன், உனக்கு எங்கடி போச்சு புத்தி? என்னங்க நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்க போல இருக்கேன்னு எப்படி சொன்னது? நீ தானே சொன்ன. ஆமாம் சொன்ன, தெரியாமல் சொன்ன. உனக்கு எங்கேயா அறிவு போச்சு? நம்மளுக்கும் அழகுக்கும் எட்டுமா அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. சந்திப்போமா, நாளை சந்திப்போமான்னு யாரையா சொன்னது அப்படின்னு அவங்க. உடனே இவர் ஆமாம் சொன்ன, யாருக்கோ போடுற ஃபோனு உன்னோட வீட்டுக்கு வந்துடுச்சு, உன் வீட்டுக்கு வந்துச்சே, ராங் நம்பர்னு வச்சிருந்தீன்னா எனக்கு ஏண்டி தலையெழுத்துன்னுவார் அவர். உடனே அவங்க ஆமாம் நான் சொல்லலை, உனக்கு எங்கேயா போச்சு புத்தி அப்படின்னு அவங்க. உடனே நாகேஷ் அவ்வளவுதான், அன்னைக்கு விழுந்தவன் தான் போச்சு அப்படின்வார். உடனே இவங்க அது தெரியுது இல்லையா, நீ அழகில்லைன்னு தெரியுது இல்லையா, நான் ராங் நம்பர்னு தெரியுது இல்லையா, நல்ல ஆம்பளையா இருந்தா இல்லைம்மா யாருக்கோ போட்ட ஃபோன் நம்பர் உனக்கு வந்துருச்சுமா, வச்சிடுமான்னு வைக்க வேண்டியது தானே. உடனே இவர் எங்க உடனே சிரிச்சியே அன்னைக்கே விழுந்தேனே, பொம்பளை சிரிச்சா போச்சு அப்படிங்கிறார் அவர். உடனே இவங்க ஆமாம் அன்னைக்கு தான் சிரித்தேன், அன்னைக்கு தான் நான் கடைசியாக சிரிச்சேயா, என்னைக்கு உன்னை கட்டினேனோ கடைசியா அன்னிலிருந்து சிரிக்கலை. செமையாக போயின்னு இருக்கோம் அந்த வாக்குவாதம். என்ன சொல்கிறீங்க? இப்படி எல்லார் வீட்லேயுமே நடக்கும் காமெடி.